2026 தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலை ஆற்றங்கரை பக்தர்களின் வசதிக்காக புதுப்பொலிவுடன் தயாராகி வருகிறது. தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதியே கொண்டாடப்படுகிறது என்றாலும் தை மாதம் பிறந்த கையோடு பக்தர்கள் விரதமிருந்து தங்களின் நேர்த்தி கடனை பூர்த்தி செய்ய தொடங்கிவிடுவர். எனவே ஆற்றங்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கூறினார். இங்கிருந்த ஒரு நெருப்பு ஏற்பட்டு இந்த இடம் எரிஞ்சு போனதினால் இந்த வருஷம் பெரிய பரப்பளவிலே இந்த இடம் நாம் கிடைத்திருக்கின்றது. அதை இப்பொழுது நாம் சுத்தம் செய்து பிரிமிக்ஸ்லாம் போட்டு இந்த பொங்கலுக்கு முன்னால் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று இப்போது வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆற்றங்கரை ஆழப்படுத்துதல், மற்றபடி சுத்தமான தண்ணீரை குளிப்பதற்கான ஏற்பாடுகள், இங்கு மக்கள்களெல்லாம் இருந்து குளித்து காவடிகள் எடுத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் தேவஸ்தானம் செய்திருக்கின்றது. இந்த ஆண்டு நீங்கள் இந்த ஆற்றங்கரையிலே பலவிதமான மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கடந்த பல ஆண்டுகளாக இங்கிருந்த இந்த காடிகள் வைக்கும் இடம் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த ஷெட்டெல்லாம் எரிஞ்சு போனதுனால இந்த இடம் நமக்கு காவடி எடுப்பதற்கு நல்ல வசதியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நகராமை கழகத்திற்கு தேவஸ்தானம் நன்றி தெரிவிக்கின்றது. இந்த இடம் அவருக்குரியது. கடந்த ஆண்டை போல் தை பிறந்த பிறகு ஒரு நாள் அந்த ஒரு வாரத்துக்கு அந்த வேலை கொண்டாந்து அங்கே வைத்துவிட்டு தைப்பூசம் முடிந்த பிறகு அதை நாங்கள் எடுத்து சென்று மீண்டும் ஆலயத்தில் வைத்து விடுவோம். எல்லா வசதிகளும் உங்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக காவடி எடுப்பவர்களுக்கு இவ்வளோ பெரிய வசதியான ஒரு இடம் இந்த ஆண்டு கிடைத்திருக்கின்றது. இதெல்லாம் முருகனுடைய செயல் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். இந்த பணிகள் வழக்கம் போல பிரபல குத்தகையாளர் விவேக் மற்றும் பாலா தலைமையில் மேற்கொள்ளப்படுகிறது. அண்மையில் மேம்பாலம் கீழ் தீ விபத்தில் சேதமடைந்த பகுதி சுத்தம் செய்யப்பட்டு அங்கும் பால்குடம் ஏந்துவோருக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை போல இம்முறையும் நீளமான வேல் ஆற்றங்கரைகள் நிறுவப்பட்டு ஒரு வாரம் பக்தர்களுக்காக இருக்கும் என்றார் அவர். இந்நிலையில் பத்துமலைக்கு வரும் பக்தர்கள் நேர்த்தி கடனை பூர்த்தி செய்யும் போது ஆற்றங்கரையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் நடராஜா கேட்டுக்கொண்டார். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் தனது 4வது கிளையை சிரம்பானில் திறக்கிறது. ஜனவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான திறப்பு விழா. நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.